வெல்கம் டு கியூட் மாம்ஸ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன விருந்து விழாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே சீ ஃபுட் தான். மீன், நண்டு, இறால் இது தான் செஞ்சுருந்தோம். மீன், நண்டு ரெண்டையுமே ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இறாலை மட்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். என் பொண்ணு வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தா. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி காலையில் வாங்கிட்டு வந்து தான் செஞ்சோம். எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? சின்னதோ பெருசோ, ஆனால் பயங்கர டென்ஷன் இருக்கும்ல நமக்கு இந்த விருந்து முடிகிற வரைக்கும். வாங்க எப்படி டென்ஷனோட இந்த வேலையெல்லாம் செஞ்சோங்கிறத இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். முதல்ல ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சுக்கலாம் மசாலா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பரட்டி ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா மீன் வந்து பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டுட்டாங்க. அதனால இந்த மாதிரி கட் போட்டுக்கிட்டு அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக. எப்போவுமே இந்த துண்டில் பாதி துண்டு இருந்தால் தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, அதுக்கு மேலே வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு மசாலா போட்டுட்டேன். இதுக்கும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊற வைக்கிற வேலை முடிஞ்சாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு. அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணணும். அதெல்லாம் என் பொண்ணு பார்த்துட்டு இருந்தா. மீனை பிரட்டி அதையுமே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து நண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நான்வெஜ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு தக்காளியும் வெங்காயமும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்பேன். அதுக்காக தான் இது வந்து நான் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் இந்த நண்டை. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கணும். அதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நல்லா கிரேவி வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து அரைச்சி வச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சதையும் அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நண்டை சேர்த்துக்கிட்டேன். நண்டு வந்து 1 கிலோ வாங்கியிருந்தோம். 1 கிலோ நண்டையும் சேர்த்தாச்சு. அதோட தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நண்டே தண்ணி விடும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து இதை வந்து ஒரு கிளறி விடணும். இல்லைனா அப்படியே அடி பிடிச்சிரும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். குழம்பு மாதிரி வைக்கல, நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். அதனால தான் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன். மறுபடியும் மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து அந்தாண்ட அடுப்பில் மாற்றி வச்சுட்டு நான் வந்து மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்குமே தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம், கருவீடம் வந்து கருகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுடணும். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன் பெரிய வெங்காயத்தை. சின்ன வெங்காயத்தை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளியும் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக. 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு கொஞ்சம் நிறையா தான், ஆனாலும் காரம் நிறையா இருக்கும் இந்த மிளகாத்தூளில். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இதில் நான் வந்து ஜீரகத்தூள் சேர்க்கல, அதுக்கு பதிலாக தான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்தா ஜீரகத்தூள் சேர்க்க தேவையில்லை. மல்லித்தூள் மட்டும் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதோட சின்ன வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புளி பேஸ்ட்டாக நான் எடுத்து வச்சுருக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இந்த பேஸ்ட்டு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸியை அலசிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா இது கொதி வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நண்டுக்கு வந்து நான் ஃபைனலாக வந்து தேங்காவும் பாதாம் பருப்பும் அரைச்சி ஊற்றுவேன். இது வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் நண்டு கிரேவிக்கு. அதனால தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த பக்கம் மீன் குழம்பு மாற்றிட்டு அடுப்புக்கு இந்த பக்கம் நண்டை மாற்றிட்டேன். ஒரு 10 பாதாமும் தேங்காவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நண்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நண்டு கிரேவி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து மீண்டும் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இதையும் இறக்கி வச்சுட்டேன். இப்போ மீன் குழம்புமே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு மீனை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் பீக்கங்காய் சேர்த்துக்கிறேன். நாங்கள் வந்து மீன் குழம்புக்கு பீக்கங்காய், வெண்டைக்காய் எல்லாமே சேர்த்துக்குவோம். பீக்கங்காய் வந்து நீர்க்காயாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால தான் கடைசியாக சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டேன். இதுவுமே கடைசியாக தான் சேர்க்கணும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே இடையில என் பொண்ணு வந்து புடலங்காய் வெட்டிகிட்டு இருக்கா. மீன் குழம்புல காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுவும் இறக்கி வச்சிட வேண்டியது தான். இதோட வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது இறால் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே நான் நண்டு கிரேவி வச்சுக்கனால இறாலை வந்து நான் வந்து பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலை செய்யணும். இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பெரட்டி வச்ச இறாலை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இந்த இறாலை குக் பண்ணணும். தக்காளியை சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அதுவே தண்ணி விடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து தண்ணி வற்றிடும். இறால் வந்து ஒரு 7 நிமிஷம் தான் குக் ஆகணும். இப்போ அந்த இறால் இருந்த பாத்திரத்தில் இந்த வதக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதனால வெங்காயத்தை அதில் போட்டு பெரட்டி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து சோறு ஆக்கிறதுக்கு தேங்காய்பால் சோறு ஆக்கிறதுக்கு நான் வந்து அரிசி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அரிசியை வந்து ஊற வைக்கணும் களைஞ்சிட்டு. 1.5 படி எடுத்துட்டு அதையும் களைஞ்சி வச்சுட்டேன். என் பொண்ணு வந்து பாருங்கள் தேங்காய் பால் எடுத்துகிட்டு இருக்கா. இப்போ இறால் வந்து தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கணும். வெங்காயத்தை முதலே சேர்த்திங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிடும். இது வந்து கிரேவிக்கும் பொரியலுக்கும் நடுவில்னு ஒரு ரெசிபின்னு வச்சுக்கலாம். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சமாக தான் வதங்கி இருக்கணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த விலாக் வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு எடுத்தது. இறால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புடலங்காய் வெட்டி கொடுத்துட்டா என் பொண்ணு. அதில் உப்பு போட்டு பெசரி வச்சாச்சு. அப்போ தான் அதில் ஒரு மாதிரி கரகரப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இதையும் மூடி வச்சுட்டு அரிசி களைஞ்சி வச்சாச்சு. அரிசி சோத்துக்கு தேவையான வெங்காயமும் வெட்டி வச்சுட்டா என் பொண்ணு. இப்போ இதுக்கு தேவையான கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் வந்து பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். இதை களைஞ்சிட்டு இதுலேயும் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து இப்போ குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து சூடாக சோறு ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குளிச்சுட்டு வரதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. ஆஹா, சோறு வேறு ஆக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நமக்கு அதெல்லாம் தோணும். கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். கடலைப்பருப்பை வேக வச்சுருந்தேன், ஆனால் அது சரியாக வேகலை. சரி பக்கத்தில் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு விட்டுட்டேன்.
இப்போ வந்து புடலங்காயை அலசிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு ஊற வச்சதுனால நல்ல உப்பு இருக்கும். நான் பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுட்டேன். அதனால கரிக்கிற மாரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. புடலங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த காயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கே ஆக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது செத்துப்போன காய்கறி மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டே இருக்காது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து தேங்காய் பால் சோறும் தாளித்து விட்டுட்டேன். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கறனால அந்த ரெசிபி எதுவும் ஷூட் பண்ணல. டைம் வேறு ஆயிடுச்சு. இங்கே கடலைப்பருப்பும் தண்ணி ஊற்றி நல்லா வெந்துருச்சு. அதையும் புடலங்காயோடு சேர்த்துட்டேன். காயும் வெந்துருச்சு பாருங்கள். சும்மா ஒரே ஒரு ஆவி தான் வெந்துடும். அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா கடுத்து போயிடும், டேஸ்ட்டு மாறி போயிடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நிறையவே சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடைசியாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான். இப்போ வந்து மீனை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வச்சு விட்டுட்டேன். இந்த பக்கம் வந்து சாம்பிராணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறி வச்சுருக்கேன் அடுப்பில். ஏன்னா மீன் வாசம் வந்து வாசல் வரைக்கும் வரும். தொழுதுட்டு வந்தோடனே என்ன இவ்வளோ மீன் கவுச்சி அடிக்குது அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. அதனால் அவங்க வரத்துக்குள்ளே சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வச்சு விட்ருக்கேன். இப்போ சாம்பிராணிக்கு நெருப்பு ரெடியாக இருக்குது. சாம்பிராணியும் போட்டாச்சு. இப்போ தான் வீடே கொஞ்சம் கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ இந்த பக்கம் சோறு தம் ஆயிடுச்சு. இதை ஒரு பிரட்டி விட்டுட்டு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது தேங்காய் பால் சோறு. கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். அப்பாடா, ஒரு வழியாக எல்லாத்தையும் சமைச்சு முடித்து பிளேட்லேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சரி, டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கலாம்ப்பா, இருங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு ஒரு தடவை வீடியோ எடுத்துக்கிட்டேன். செஞ்சது பெருசு இல்லை, அதை கடைசியாக எண்டிங்கில் எல்லாத்தையும் காட்டணும் இல்லையா, அதனால தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பெரிய விஷயம் இல்லைங்க. அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு எந்த குறையும் சொல்லக்கூடாது இல்லையா. என்ன தான் நம்ம பார்த்து சமைச்சு வச்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் நின்று செஞ்சதே வேஸ்ட்டாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கும் அன்றைக்கி அப்படி தான் படப்பட நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கே மிகப்பெரிய நன்றி. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினதுனால தான் இவ்வளோ டேஸ்ட்டாக நம்மளால் செய்ய முடிஞ்சிச்சு. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டே தனி தான். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நடந்திருக்கும்ல? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குது? கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எல்லா ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.